17வது நூற்றாண்டில் கோட்டை இருந்த பகுதி சென்னப்பட்டினமாகவும் அதற்கு பின்புறத்தில் இருந்தது மெட்ராஸ் பட்டணமாகவும் வரலாறு கூறுகிறது. இதே 19வது நூற்றாண்டில் மாறிப்போய் கோட்டை இருந்த பகுதி மெட்ராஸ் பட்டணமாகவும் அதற்கு பிறகு பின்புறத்தில் இருந்த பகுதி சென்னப்பட்டினமாக இருந்ததாகவும் வரலாறு மாறிவிடுகிறது. ஆனால் ஆங்கிலத்தில் எப்பொழுதுமே மெட்ராஸ் என்றுதான் எழுதினார்கள். தமிழில் தெலுங்கிலும் சென்னப்பட்டினம் என்று எழுதி கொண்டு வந்தார்கள். அதுவே தமிழில் சென்னை என்று பெயர் வந்துவிட்டது. 1996வது ஆண்டு இதுவே காரணமாக கொடுக்கப்பட்டு மெட்ராஸ் ஒரு ஆங்கில பெயர், சென்னை என்பது தமிழ் பெயர் என்று கூறி நகரத்திற்கு சென்னை என்று பெயர் மாற்றிவிட்டார்கள். ஆனால் வரலாறு அப்படி கூறுவதில்லை. ஏனென்றால் 14வது நூற்றாண்டில் இருந்தே கிருஷ்ணகிரியில் ஒரு கல்வெட்டு, இது ஆர்கியாலஜிக்கல் சர்வேயை சேர்ந்து அதற்கு பிறகு தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்த எஸ். ராஜவேலு எடுத்து கூறியிருக்கிறார். மதராஸ் பட்டினம், நீலகங்கராயன் பட்டினம், கோவளம், இந்த மாதிரி பெயரெல்லாம் விஜயநகர அரசின் கல்வெட்டுகளிலேயே இருந்திருக்கின்றன. மதராஸ் பட்டினம் தான் இந்த பகுதியின் பழைய பெயர்.